ராஜபக்சகளினுடைய ராஜபக்ச தரப்பினுடைய வலது கை மாதிரி செய்யப்பட்ட ஒரு நபர், அரசியல்ல தான் ஜாம்பவான் என்ற மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், கடந்த காலங்களில் ஊழல்வாதிகளை பிடிச்சாச்சான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட ஒரு அரசியல்வாதிகள் ஒருத்தர் தான் மஹிந்தானந்த அலுத்கமகே, முன்னாள் அமைச்சர். 20 வருஷ கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களிட பணத்தை மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால அவருக்கும் சதோச நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவருக்கும் மஹிந்தானந்தவுக்கு 20 வருஷம், அவருக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டாலும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஒரு சில மாதங்களில் இல்லாட்டி ஒரு சில வருஷங்களில் இந்த சிறை தண்டனை முடிகிறதுக்குள்ளேயே வெளியில் வருவாரா என்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு. இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள என்ன நடந்தது, மஹிந்தானந்த அலுத்கமகே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியினுடைய வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன களமிறங்குறார். மற்ற பக்கம் மஹிந்த ராஜபக்ச திரும்பவும் போட்டியிட்ட காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பாக பொதுமக்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்கு, குறிப்பாக இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக சதோச நிறுவனத்தினுடைய பணத்தை, பொதுமக்களோட பணத்தை வீண்விரயம் செய்தார், மோசடி செய்தார் என்று சொல்லி மஹிந்தானந்த அலுத்கமகே மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் மஹிந்தானந்த அலுத்கமகே விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். அவரோட சேர்த்து நளின் பெர்னாண்டோ, இவர் சதோச நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர், முன்னாள் அமைச்சரும் கூட. இந்த 2 பேரும் பொதுமக்களோட பணத்தை, சதோசவினுடைய பணத்தை மோசடி செய்து 14,000 கரம்போட இறக்குமதி செய்திருக்கிறாங்க, கொள்வனவு செய்து விளையாட்டு கழகங்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இதையும் தவிர 11,000 தாம்போடையும் கொள்வனவு செய்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அது விநியோகிக்கப்பட்டிருக்கு, தேர்தலுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நல்லாட்சி என்று சொல்லப்படுற மைத்ரி ஆட்சி காலகட்டத்தில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதிலிருந்து விசாரணை நடந்தது. குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 10 வருஷங்கள் ஆனாலும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக 6 வருஷங்கள் நடத்தப்பட்டிருந்தது. 2 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் 2 பேருக்குமான தண்டனை இதுதான் சொல்லி அறிவிச்சிருக்கு. நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை, இதோட சேர்த்து 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கடூழிய சிறை தண்டனை. சாதாரணமாக ஒரு நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் போது சிறையில் இருக்கிற மற்ற கைதிகள் மாதிரி இருப்பாங்க. கடூழிய சிறை தண்டனை என்றது சிறைச்சாலைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மற்ற சாதாரண கைதிகள் மாதிரி இல்லாமல் இவங்க கூலி தொழிலாளி மாதிரி உள்ள வேலை செய்ய வேண்டியிருக்கும். கடூழிய சிறை தண்டனையை இந்த 2 பேரும் 20 வருஷங்களும் 25 வருஷங்களும் அனுபவிக்க போறாங்க. 53 மில்லியன் ரூபாய், 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் சதோச நிறுவனத்தினுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு. தேர்தலுக்காக, அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் உள்ள சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பா முன்னிலையான சட்டத்தரணி, நளின் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணி, ஊழல் மோசடி ஆணைக்குழுவினுடைய சட்டத்தரணின்னு சொல்லி 3 பேருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. 3 நீதியரசர்களினுடைய தலைமை நீதியரசர் தீர்ப்பு அறிவிக்கும் போது மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இந்த தீர்ப்பு இருக்கணும் என்ற மாதிரி அதை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு அறிவிக்கிறேன் சொல்லியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நளின் பெர்னாண்டோ சதோச நிறுவனத்தினுடைய இந்த காலகட்டத்தில் தலைவராக இருந்த நளின் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்றார், இவர் இதுக்கு முதல்ல இந்த குற்றமும் செய்தது கிடையாது, தனிப்பட்ட ரீதியிலே இதன் மூலமா இவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு வேற யாருடைய தீர்மானம் சம்பந்தமா ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படும் போது எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகள் வினைத்திறனா செயற்பட மாட்டாங்க, பின்வாங்குவாங்க. இவர் அவசரமா சில தீர்மானங்கள் எடுத்திருந்தார். இந்த மாதிரி உடனடியாகவே தீர்மானங்கள் எடுக்கிற அரசு அதிகாரிகள் இனி பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லஞ்ச ஊழல் மோசடி ஆணைக்குழு அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி இலக்கு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால் இதை கருத்தில் கொண்டும் தீர்ப்பு அறிவிக்கப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. நளின் பெர்னாண்டோ வேற சில வர்த்தக நிறுவனங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்படுவாரா இருந்தா அந்த நிறுவனங்களுக்காக பெருந்தொகையில கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைகிறது மட்டும் கிடையாது, அந்த கடனை செலுத்த முடியாத ஒரு நிலம் உருவாகும். இதனால அவருக்கு தண்டனை, குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கப்படும் சொல்லியும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாது. அவர் செய்த ஒரே ஒரு பிழை என்னன்னு சொன்னா, அவர் செய்த ஒரே ஒரு செயற்பாடு கடன் கடிதங்களை திறந்தது மட்டும்தான். இந்த மாதிரியான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து
இறக்குமதி செய்யறதுக்காக கடன் கடிதங்களை திறந்தார் என்ற குற்றச்சாட்டு மட்டும்தான் சுமத்தப்பட்டிருந்தது. கடன் கடிதங்கள் சொல்றது தெரியாதவர்களுக்காக சுருக்கமா நான் சொல்றேன். வெளிநாடுகள்ல இருந்து நாங்கள் ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது வங்கிகளில் போய் ஒரு கடன் கடிதம் சொல்லி ஒரு கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்வோம். நேரடியாக அந்த நிறுவனத்துக்கு பணத்தை டாலரை செலுத்தாம அந்த கடன் கடிதங்கள் சொல்லி வங்கிகள் மூலமா அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த கடன் கடிதங்களை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனமும் இலங்கைக்கு சில பொருட்கள் அனுப்பி வைக்கும். அந்த பொருட்கள் வந்ததுக்கு பிறகு வங்கிகள் மூலமா அந்த பணம் வந்து செலுத்தப்படும். இந்த மாதிரி கடன் கடிதங்கள் வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போதும் கடன் கடிதங்கள் வங்கிகள் மூலமா திறக்கப்படும். அந்த செயற்பாட்டை செய்தது மட்டும்தான் நளின் பெர்னாண்டோ. இதை தவிர வேற எந்த குற்றச்சாட்டுகளும் அவர் மேல கிடையாது என்று சொல்லியும் நளின் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்றார், இதுக்கு மேல வந்து மஹிந்தானந்த எந்த ஒரு குற்றத்தையும் செய்தது கிடையாது. இதன் மூலமா தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவும் இல்லை. 2015 ஆரம்பமாகி இருந்த வழக்கு 2025 வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கு. மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இப்ப 61 வயதாகுது. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தீர்ப்பு அறிவிக்கப்படணும் சொல்லியும் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்றார், எந்த விதமான தனிப்பட்ட ரீதியில நன்மை கிடைக்கல என்று சொல்லி சொன்னாலும் கூட பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு, மோசடி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்படுது, மோசடி செய்யப்படுதுன்றதை தெரிஞ்சு கொண்டும் 2 பேரும் சேர்ந்து கூட்டா இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நாடு வங்குரோத்து அடைஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான பிழையான மோசமான செயற்பாடுகள். இதனால சட்டத்துக்கு அமைய எந்த அளவுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அது கொடுக்கப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதையும் தவிர இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற இந்த 2 பேருடைய செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இந்த தீர்ப்புன்றது ஊழல் மோசடியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுக்கிறவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற அதிகாரிகளை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு தீர்மானமா ஒரு தீர்ப்பா இது அறிவிக்கப்படணும் சொல்லியும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய சட்டத்தரணி ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தார். பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கு. சாதாரணமாக இடையில இருக்கிற நபர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்க, சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. அதுக்கு மேல இருக்கிறவர்கள் உத்தரவிட்டவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கிறது கிடையாது. அவங்க தப்பி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பொதுவான நிலைப்பாடு சமூகத்தில் இருக்கு. இந்த நிலைப்பாடு பிழையானது. சட்டம் எல்லாருக்கும் சமமா நடைமுறைப்படுத்தப்படுதுன்றதை உறுதி செய்யற மாதிரியும் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படணும் சொல்லியும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைகளை கேட்டதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருஷ கடூழிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி இந்த தீர்ப்பு அறிவிக்கும் போது சில விஷயங்களை சொல்றாரு. நாட்டில் வந்து டாலர் இல்லாம போயிருக்குன்னு சொன்னா வெளிநாட்டில இருந்து இந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. டாலர் இல்லாம போனதுக்கான காரணம் இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தான். தனிப்பட்ட ரீதியில எந்த விதமான நன்மையும் கிடைக்கல என்று சொல்லி சொன்னாலும் பொதுமக்களினுடைய பணம் 2 பேராலையும் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான செயற்பாடுகளால தான் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன்களை வந்து செலுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இனி யாருமே இந்த மாதிரியான மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி பிழையான ஒரு உத்தரவு ஆலோசனையை கொடுக்கிற அரசியல்வாதிகள் இருந்தாலும் அது பிழையான ஒரு தீர்மானம் சொல்லி தெரிஞ்சு கொண்டும் அதை செயற்படுத்துகிற அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு பாடமா இருக்கணும் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு நான் அறிவிக்கிறேன் சொல்லி 3 பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமினுடைய தலைவரால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறைச்சாலைக்கு 2 பேரும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனா மஹிந்தானந்த அலுத்கமகேவும் நளின் பெர்னாண்டோவும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வெளியில வருவாங்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு நடத்தப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பில் உதயகமன் பிள்ளை சொல்றார், இந்த தீர்மானத்தை இந்த தீர்ப்பை வந்து மஹிந்தானந்தவினுடைய சட்டத்தரணியோ இல்லாட்டி நளின் பெர்னாண்டோவினுடைய சட்டத்தரணியும் ஏற்றுக்கொள்ளல. இது வந்து திருப்தியான ஒரு தீர்ப்பு கிடையாது. இதனால இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய இருக்கிறாங்கன்ற விஷயத்தை அந்த 2 பேருடைய சட்டத்தரணிகளும் என்னட்ட சொன்னாங்கன்னு சொல்லி உதயகமன் பிள்ளை இன்றைக்கு நடத்தின ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். எந்த வழக்கு விசாரணையா இருந்தாலும் சிறைக்கு அனுப்பப்படுற நபர் சார்பா மேன்முறையீடு பதிவு செய்ய முடியும். அந்த மேன்முறையீட்டின் அடிப்படையில் சில நேரங்களில் 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். அதை பற்றின வழக்கு விசாரணைகளும் நடத்தப்படும். மேன்முறையீடு பதிவு செய்யப்படுமா இருந்தா அதுக்கான ஒரு வாய்ப்பு சில நேரங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நீதிமன்றத்தினுடைய கைகளில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனா சில மாதங்கள் சில நாட்கள் வரைக்கும் இந்த அரசாங்கம் சொன்ன மாதிரி யாருமே சிறைக்கு அனுப்பப்படலை. ஊழல்வாதிகளை நாங்கள் பிடிக்க போறாம மோசடி செய்த பணத்தை கொண்டு வருவோம் என்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யாரையாவது ஒரு நபரையாவது பிடிக்க முடிஞ்சுதான்னு சொல்லி திரும்ப
கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் அந்த மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இப்போ என்னுடைய பேர் வந்து எந்த ஃபைல்லையும் கிடையாது என்று சொல்லி தப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உதயகம்மன் பிள்ளை நடத்தின ஊடக சந்திப்பிலையும் சொல்லியிருந்தார், அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கைகளில் நிறைய ஃபைல்கள் இருந்ததா காட்டப்பட்டிருந்தது. அந்த ஃபைல்களில் என்னுடைய பேர் எங்கேயுமே கிடையாது. ஜனாதிபதி செயலகத்தில் வந்து உதயகம்மன் பிள்ளை சொல்றார், ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு தனியான பிரிவு அவருக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்காம். இதுவரைக்கும் அமைச்சு பதவிகளை வகிச்ச காலகட்டத்தில் உதயகம்மன் பிள்ளை ஏதாவது குற்றம் செய்திருக்கிறாரா, மோசடி செய்திருக்கிறாரான்னு சொல்லி இரவு பகலா அங்க இருக்கிற அதிகாரிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய பேர் எந்த ஒரு இடத்திலையும் கிடையாது. இதுக்கு முதல்ல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் போலியானது என்று சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கின்ற மாதிரியான கருத்தையும் உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருந்தார். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு முதல்ல ஒரு சில கிழமைகள், ஒரு சில மாதங்கள் வரைக்கும் இந்த மாதிரி ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க முடியாது, எங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்ற மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த நபர்கள் எல்லாமே இன்னைக்கு என்னுடைய பேர் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி தப்பி ஓடுற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஆனால் சிறைக்கு போக போற நபர்களினுடைய பட்டியல்னு சொல்லி எதிர்கட்சியாலையும் ஆளுங்கட்சியாலையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில நபர்களினுடைய பேர்கள் தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வருது. சில நபர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதும் முக்கியமானது. மர்வின் செல்வா, நாமல் ராஜபக்ச, யோஷித ராஜபக்ச, இன்னும் சில முக்கியமான அரசியல்வாதிகள் சம்பந்தமாகவும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய வழக்கு விசாரணைகளும் விரைவில் முடிவுக்கு வரும் சொல்லி நம்ம நம்பலாம், எதிர்பார்க்கலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.